கர்த்தரும் அருமரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இந்த வேத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்தது அடிமைக்கும் சபைக்கும் மற்றும் கர்த்தாவே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பயனுடையதாக மாற்றித்தாரும். உடைய கரங்களிலே அடிமையை ஒப்பு கொடுக்கிற அடிமை மறைத்து நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்ட செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். கானாவூர் என்ற ஊரிலே திருமணம் நடக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி இந்த சம்பவம் எல்லா இடங்களிலும் அடிக்கடி பகிர்ந்து கொள்ளப்பட்ட பகுதி தான். இங்கே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட அந்த திருமணத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த திருமண வீட்டார் மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உறவினர்களாக இருந்தபடினாலே அந்த உறவினர்களில் ஒருவர் மரியாளிடத்தில் வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திராட்சரசம் இல்லை, குறைந்து போய்விட்டது என்று சொல்லும் பொழுது உடனே மரியாள் இந்த குறைவை நிறைவாக்குவதற்கு தம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்று சொல்லி நம்பி அவரிடத்தில் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாயாரை பார்த்து, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லும் பொழுது தான் இங்கே அவருடைய தாயாராகிய மரியாள் வேலைக்காரரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அதுதான் முக்கியமானது. நமக்கென்று சில காரியங்கள் இருக்கலாம், நம்முடைய விருப்பங்கள் வேறாக இருக்கலாம். ஆனாலும் கூட அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலைக்காரர் பார்த்து சொல்கிறாரு, அங்கே 6 கற்றாடிகள் இருந்த அந்த 6 கற்றாடிகளிலும் தண்ணீரை நிரப்பும்படியாக சொல்லுகிறார். இங்கே தேவை என்ன அப்படின்னு சொல்லும்போது விருந்தினர்களுக்கு வழங்கத்தக்கதாக திராட்சை ரசம் தேவை. அப்படியானால் திராட்சை ரசத்தை ஒருவேளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஆனால் செய்கிறாரு, அங்கே சுத்தம் செய்வதற்காக வெளியிலிருந்து வருகிறவர்கள் விருந்து வீட்டுக்கு போவதற்கு முன்பாக தங்களை சுத்திகரித்து கொள்வதற்காக 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. அந்த 6 கற்சாடிகளும் வந்தவர்கள் காலி செய்துட்டு காலியாக வெறுமையாக தான் இருந்தது. அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படியாக சொல்கிறார். வேலைக்காரர்கள் என்ன நினச்சிருக்கலாம், என்னடா இது வீட்டில் திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இவர் திராட்சை ரசத்தில் தண்ணீர் நிரப்ப இந்த கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்ப, ஓஹோ இந்த தண்ணியை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன தயாரிக்கலாம், திராட்சை ரசத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணமாக கூட இருந்திருக்கலாம். கேட்கல அவங்க எதுவுமே. ஏன் இந்த கச்சாடியில் நிரப்பணும், இது கை கால் கழுவுறதுக்காக பயன்படுத்துகிற பாத்திரம் தானே, இதில் ஏன் இந்த தண்ணீரை நிரப்ப சொல்கிறீங்க, எந்த வார்த்தையும் அவர்கள் கேட்கவில்லை. அவர் தண்ணீரை நிரப்ப சொன்னாங்க, நிரப்பினாங்க. 5ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தில் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். வேற ஒன்றும் செய்யலை. அவர் என்ன செய்ய சொன்னாரோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வேலையை செய்தாங்க. அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்காரரை பார்த்துட்டு இதை மொண்டுட்டு போய் என்ன பண்ணுங்க, பந்தி விசாரிப்பிக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, கொண்டு போய் கொடுங்கன்றாரு. என்னடா அது, வெறும் தண்ணி ஊற்ற சொன்னார், தண்ணியை ஊற்றணும். இப்போ அந்த தண்ணியை என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் கொடுங்கன்றாரு. அவங்க அதை கீழே மொள்ளும் பொழுது திராட்சை ரசம் ஆச்சா அல்லது நம்ம ஊற்றின தண்ணி தானா, வேறு எதனா இருக்குதா, எதையுமே அவங்க பார்க்கல. கொண்டு போய் கொடுங்கன்னு போய் கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே போன பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அதை ருசி பார்த்து அப்போ தான் நான் சொல்கிறான், எந்த ஒரு விருந்திலும் முதலாவது நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து பின்பி ருசி குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. நீரோ இதுவரை நான் நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீர் என்று சொல்கிறார். அப்போ இந்த சம்பவத்தில் என்ன ஒரு சம்பவத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா,
அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. எந்த நீங்கள் கேள்வி கேட்காது. எனக்கென்று சில சந்தேகங்கள் இருக்குது, எனக்கென்று சில விருப்பங்கள் இருக்கிறது. அது எப்படிங்க நீங்கள் வெறும் தண்ணி தானே ஊற்ற சொன்னீங்க, இப்போ போய் மொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்களா? ஒரு உள்ள திராட்சரசம் தயார் பண்ணிக்குவாங்களா? எந்த ஒரு சந்தேகத்தையும் அவருக்கு கேட்கவில்லை. தண்ணி ஊற்ற சொன்னாங்க, தண்ணி ஊற்றினாங்க. மொண்டு போய் கொண்டாங்க, மொண்டு போய் கொடுத்தாங்க. இவ்வளோ தான் அவங்களுக்குடைய வேலை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா ஒரு விதமான காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்யும்படி சொல்கிறாரோ அதை என்ன மட்டும் என்ன பண்ணணும், செய்யணும். வேறு நம்முடைய விருப்பங்களை அதில் என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் நுழைக்கக்கூடாது. நம்முடைய விருப்பம் என்ன என்று சொல்லாதபடி அவர் சொல்லுகிறபடி செய்யணும். சங்கீதம் 119 முதலாம் வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, வேதம் அதான் சொல்லுகிறது. இப்போ நம்ம கையில் கர்த்தர் ஒரு வேதத்தை கையில் கொடுத்து எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகிறாரு, சில காரியங்களை இதில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இப்படி செய்ய. இப்போ சாதாரணமாக பசியாக இருக்குது, உடனே எண்ணத்தை சாப்பிடுவோம், துணி இல்லை எண்ணத்தை உடுப்போம், இதை குறித்து என்ன பண்ணாத, நீ கவலைப்படாதன்றார். சொல்லிட்டு அந்தந்த நேரத்துக்கு அது எது என்ன பண்ணும், கிடைக்கும். ஆகாயத்து பறவையை பாரு, அது விதைக்கிறதில்ல அறுக்கிறதில்ல, ஆனால் அவளை பிழை போட்டுக்கிற கர்த்தர் இருக்கிறார். காட்டு புஷ்பத்தை பறத்தை பாரு, அவளை சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையில் அதே போல் என்ன பண்ணதில்லை, உடுத்து வைத்தவில்லை. காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் உங்களையும் உடுப்பி. அப்போ இதில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய தேவைகள் என்ன, மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது இதற்கு என்ன ஆலோசனையை தேவன் தருகிறார் என்று சொல்லி பார்த்து அதன்படியாக நடக்கணும். அதை தான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். இங்கே குறைவு ஏற்பட்டது, அந்த குறைவை நிறைவாக்க தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உண்மையாகவே பார்ப்பவர்களுக்கு அதை கேட்பவர்களுக்கு என்ன சொல்ல, என்ன பைத்தியக்கார யோசனை, திராட்சரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க, தண்ணி ஊற்ற சொல்கிறாரு, திராட்சரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க, மொண்டு போய் கொடுங்கன்றாரு. இது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எப்படி இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் செய்கிறவையில் நமக்கு எப்படி இருக்கும், பைத்தியமாக தான் தோணும். ஆனால் அவருடைய மகிமை விளங்கும். அதில் அவர் சொல்லுகிற என்ன காரியம் நடக்கணுமோ, குறைவு நிறைவாகணும், அந்த குறைவு என்ன ஆகிப்போச்சு, நிறைவாகி போச்சு. திராட்சரசம் குறைந்து போனது, அதை நிறைவாக்கி திருப்தியான திராட்சரசத்தை அவரால் கொடுக்க முடியுது. அப்போது அதற்கு வேலைக்காரர்கள் செய்தது, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சாங்க. வேறு எதுவுமே தங்களுடைய சிந்தை இஷ்டத்தையோ விருப்பத்தையோ என்ன பண்ணல, கொடுக்கவில்லை. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நியாயாதிபதிகளின் காலத்தில் மீதியானியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இஸ்ரவேலை அடக்கி ஆண்டார்கள். அவர்களை பற்றி சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பயிரிட்டு வச்சிருப்பாங்க, மீதியானியர்கள் ஒரு பெரிய கூட்டமாக அந்த பயிரை அழிச்சிட்டு அவருடைய மிருக ஜீவன்களை பிடித்து கொண்டு தங்களுடைய தேசத்துக்கு போயிடுவாங்க. அதனால் இவர்களுக்கு உணவு கிடைக்காது, மிருக ஜீவன்கள்லாம் அழிக்கப்படும். ஆகவே மிகுந்த பயத்தோடு கூட அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த சமயத்தில் கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கொஞ்சம் நிலத்தை பயிரிட்டு அதை அறுத்து அடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆலை இருந்தது. ஒருவேளை மீதியானியர்கள் வந்தால் அதில் கொண்டு போய் தன்னுடைய தானியத்தை பாதுகாத்து விடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த அளவுக்கு மீதியானியர்கள் அவர்களுக்கு கேடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் அந்த இடத்துல கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, மீதியானில் அதாவது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்கிறான், எப்படி கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம், மீதியானிலுக்கு ஏன் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எங்களோடு இருந்தாருன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் எகிப்தில் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்தாருன்னு சொன்னாங்க, செங்கடலை பிளந்தாருன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் எதுவுமே நடக்கலையே என்று சொல்லும் பொழுது அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, மீதியானியரை என்ன பண்ணுவ, முறியடிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ மீதியானியரை அழிக்கும்படியாக, மீதியானியர்களை வெற்றி கொள்ளும்படியாக
தேவன் கிதியோனுக்கு கட்டளை கொடுக்கிறார். நடுவில் சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. கர்த்தரை அவன் சோதித்து பார்க்குறான். நீ சொன்ன மாதிரி செய்வீரா, ஆசீர்வதிப்பீரா, கண்டிப்பாக மெரியடி இருப்பீரா என்று சொல்லியெல்லாம் அவர் சொல்லி பார்க்குறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய கேட்கிற காரியங்களுக்கெல்லாம் அவர் செய்து கொடுத்து அவன் மேலே நம்பிக்கை வைக்கும்படியாக தேவன் அவருக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீதியானியரோடு யுத்தம் செய்வதற்காக கிதியோன் ஒரு படையை திரட்டுறான். 32,000 பேர்கள் அங்கே அந்த படையிலே சேர்ந்து விடுக்கிறார்கள். கிதியோனுக்கு உதவி செய்யும்படியாக 32,000 பேர் கூடிவிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, போயிட்டு நீ ஜெயிச்சிட்டீன்னா இந்த இருக்கிற ஜனங்கள் இந்த 32,000 பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய கை தான் என்ன பண்ணுது, எங்களை ரட்சித்தது, எங்களுடைய பலத்தினால எங்களுடைய சக்தியினால நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 32,000 பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்களாண்ட ஒரு அறிக்கை சொல்லு. யார் பயப்படுறானோ, யுத்தத்துக்கு யாரெல்லாம் பயப்படுறானோ அவன் என்ன பண்ண சொல்லு, திரும்பி போக சொல்கிறாரு. கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும், என்னடா அது கஷ்டப்பட்டு 32,000 பேரை சேர்த்தேன், இவர் எத்தனை பேரை இப்போ பயமாக இருக்கிறோம் ஓடிப்போன்னு சொல்கிறாரு. பார்த்தா 22,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. 22,000 பேர் திரும்பி போயிட்டானுங்க. சரி பரவாயில்ல, ஒரு 10,000 பேரை வச்சாவது நம்ம இன்றைக்கு யுத்தம் செய்யலாம் என்று அவர் யோசித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இது கூட அதிகம்தான், அதனால் இன்னொரு சோதனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் வச்சு அங்கே தண்ணீரை குடிக்கும்படியாக சொல்கிறார். சில பேர் தண்ணீரை அள்ளி குடிக்கிறார்கள், சிலர் குனிந்து தண்ணீரை நேர வாயில் வச்சு தண்ணியில் ஊறுறாங்க. அப்போ சொல்கிறார், அந்த தண்ணீரை அள்ளி குடித்தவர்கள் எத்தனை பேர்னா 300 பேர். அந்த 300 பேரை மட்டும் நீ உன்னோடு கூட அழிச்சிட்டு போ. 10,000 வெறும் 300 பேரை மட்டும் அவர் தெரிந்து கொண்டு மீதி 9,700 பேர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இது பார்ப்பதற்கு எப்படி தெரிந்து பாருங்க, என்ன பைத்தியக்காரத்தனம். ஒரு யுத்தத்துக்கு போகிறவர்களை 32,000 பேர் சேர்ந்தால் 22,000 பேர் அனுப்பிட்டாரு. மறு 22,000 பேரில் 9,700 பேரையும் போக சொல்லிட்டு வெறும் 300 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டாரு. இவர்களை கொண்டு அந்த மீதியானியரை முடியிருப்பது எப்படி? இது பார்ப்பதற்கு சரியில்லையே, தேவனுடைய ஆலோசனை சரியில்லையே என்று யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது. பிறகு கர்த்தர் யுத்தத்துக்கு அவர்களை அனுப்புகிறார். யுத்தத்துக்கு அவர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாரு, அவர்களை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அவர்கள் யுத்தத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும், கத்தியோ ஈட்டியோ அம்போ வேலோ ஏதோ ஒன்று எதிராளிகளோடு சண்டை போடுவதற்கு இத்தனை ஆயுதங்களை அவர்கள் கொண்டு போகணும். ஆனால் கர்த்தர் ஒரு ஆலோசனையை கிதியோனுக்கு கொடுத்து அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறார்னு பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7:16. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. இது எவ்வளவு கர்த்தருடைய ஆலோசனை மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னைய ஆலோசனை இது. சண்டைக்கு போகிறவங்கையில் ஒரு எக்காலம், அவனுடைய கையில் வெறும் பானை ஒன்று, அதற்குள்ளாக வைக்கும்படியான ஒரு தீவட்டி. இது எந்த ஒரு ஆயுதமாவது யுத்தம் செய்வதற்கு பயன்படுமா? ஒன்று கூட யுத்தம் செய்வதற்கு பயன்படாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு கிதியோனிடத்தில், இப்படி போ, அவ்வளோதான். அவர் சொன்னதை தான். 22,000 பேர் வேண்டாம், அதிகமாக 32,000 பேரும் வேணாம், 10,000 பேரும் வேண்டாம், 300 பேரோடு போ. உன் கையில் உன்னோடு வருகிற வீரர்களிடத்தில் கத்தியும் வேண்டாம், ஈட்டும் வேண்டாம், வேலும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அவன் கையில் ஒரு எக்காலம், ஒவ்வொருவனிடத்திலும் ஒரு எக்காலம், ஒவ்வொருடைய கையிலும் ஒரு வெறும் பானை, அதற்குள்ளாக வைக்கப்படுகிற ஒரு தீவட்டி, இவர்களை மட்டும் வைத்து கொண்டு அனுப்புகிறார். 3 பிரிவாக பிரிந்து அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் பெரும் திரளானவர்கள் அங்கே கூடி படுத்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அங்கே பெரும் திரளானவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அங்கே கூட்டம் கூடி யுத்தம் செய்வதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கிதியோனுடைய படைகள்
300 பேர் 100 பேராக 3 இடத்துல பெருகி வைத்து அப்பொழுது ஒரு ஆலோசனை அவர் கிதியோன் சொல்லி அனுப்புகிறார். நான் எக்காலம் ஊத தொடங்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய எக்காலங்கள் என்ன பண்ணுங்க, ஊத வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்கள் கையில் இருக்கிற பானையை பண்ண கீழே போட்டு உடைக்கணும். அப்புறம் உன் கைகளில் தீவெட்டி இருக்கணும். இதுதான் கிதியோன் தன்னுடைய வீரர்களுக்கு சொல்லி கொடுத்த ஆலோசனை, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. இதைத்தான் செய்யும்படியாக கர்த்தர் சொன்னார். கிதியோன் அதை செய்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கிதியோன் செய்தார். நடந்தது என்ன? அங்கே மீதியானியரும் அமலேக்கியரும் தங்களுக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு என்ன பண்ணாங்க, இந்த சேனையை முழுவதும் அழிந்து போனது. அவங்க இந்த தீவெட்டியை பார்த்ததையும் எக்கால சத்தத்தை பார்த்தத உடனே நிறைய படைகள் நமக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள் என்று தங்களுக்குள்ளாகவே அவர்கள் அடித்து கொண்டு மரித்து போனதை பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல மீதியானியரை அழிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றியை தேவை இருந்தது. கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆலோசனை பார்ப்பதற்கு மிகவும் அபத்தமாய் தெரிகிறது. இது எப்படி இத்தனை பேரை கொண்டு இவதை கொண்டு எவ்விதமாக இந்த அமலேக்கியரையும் மீதியானியரையும் வெற்றி கொள்ள முடியும் என்று யோசிக்கலாம். ஆனால் கிதியோன் அதை செய்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். அவர் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் பெற்றுக்கொண்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களில் வெற்றியை தேர வேண்டும், அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆலோசனை தருகிறார் என்று சொல்லி உடனே அதை நமக்கு தந்திருக்கிற வேதத்தின் வாயிலாக பார்க்கும் பொழுது என்ன ஆலோசனை இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த ஆலோசனையின்படி நடப்போம் என்று சொன்னால் நாமும் கூட கிதியோனைப் போல வெற்றியை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் என்று 2 பிரிவாக அரசாட்சி இஸ்ரவேலில் பிரிந்து போனது. அதில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆகாப் இருந்த நாட்களில் அவன் பாகாலுக்கு அதிகமான முக்கியம் கொடுத்து அவனுடைய மனைவிக்கு அதிகமாக முக்கியம் கொடுத்து கர்த்தரை விட்டு மிகவும் பின்வாரி போனான். அந்த நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணார், கர்த்தருடைய வார்த்தையை ஆகாபுக்கு சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையினால் என்று தேசத்தில் மழையோ பனியோ எதுவும் பெய்யாது என்று சொல்லுகிறார். அவ்விதமாகவே 3 வருஷம் மழை இல்லை. மழை இல்லாதனால் தேசமெல்லாம் வறண்டு போய்விட்டது. அப்பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாச்சண்டையில் ஒளித்து கொண்டிரு. சரி, இங்கே தேசமெல்லாம் பஞ்சம், தண்ணீர் மற்ற எல்லா இடத்துலையும் இல்லை, மிருக ஜீவன்களெல்லாம் அடிந்து போய்விட்டது. ஆகாப் தன்னுடைய வீரர்களை அனுப்பி எங்கேயாவது தண்ணி கிடைக்குதா பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிற அளவுக்கு போய் போயிடுச்சு. அப்பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறாரு, நீ போய் கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது யோர்தானுடைய நதி இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் பெரிய நதி. அது மழை காலத்தில் கரை புரண்டு ஓடும் என்று நமக்கு அந்த சம்பவத்தில் படித்திருக்கிறோம் முன்னால். அப்போது அந்த அளவுக்கு தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு நதி கேரித் என்பது அந்த யோர்தானில் கலக்க முடியாத ஒரு சின்ன நதி. ஆகவே இப்போ மழை 3 வருஷம் இல்லை, யோர்தானில் கூட தண்ணீர் குறைந்து போக வேண்டிய சூழ்நிலை. கேரித்தாட்டு என்பது ஒரு கிளையாறு. அப்போ அங்கே தண்ணி அதிகமாக இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கேரித்தாட்டண்டையில் போய் இருந்து விடு. எலியோ யோசிச்சிருக்கலாம், யோர்தான்னு சொல்கிறதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன சொல்லிட்டாரோ, கேரித்தின்னு சொல்லிட்டாரோ. யோர்தானில் தானே தண்ணி நிறைய வரும், அங்கே போனாலும் நம்ம குடிக்கிற அளவுக்கு தண்ணி கிடைக்குமே, அதனால் யோர்தான் என்று சொல்லுவதற்கு பதிலாக கேரித்துன்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. இல்லை, கர்த்தர் கேரித் என்று சொன்னால் கேரித்து தான். ஆகவே அங்கே போகிறார். அப்பொழுது இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம், 4ஆம் வசனத்தை. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை யாராவது கேட்டால் இது என்னையா வார்த்தை, இது எப்படி நடக்கும்
என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் அங்கே ஒளிஞ்சிட்டுரு, அந்த கேரித்து ஆற்றில் வர தண்ணீரை குடி, அங்கே உன்னை போஷிக்கும்படி எதற்கு கட்டளையிடுவேன்? காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அவைகள் உனக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு விடும். நமக்கு நல்லா தெரியும் இந்த காகத்தினுடைய குணம். அடிக்கடி சகோதரன் இந்த இடத்த அந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவார், காகங்களை போஷிக்கிற தேவன், இப்படி காகத்தையே கொண்டு போஷிக்கிற தேவன் சொல்ல. ஆமாம், இது எப்படி நடக்கும்? கர்த்தர் சொல்கிறாரு, தண்ணியே கொஞ்சமாக வர கேரி தண்டையில் போட்டிங்கினரு, அங்கே உன்னை போஷிக்கும்படியாக காகங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன். காகத்தினுடைய நேச்சர் மற்றவங்களாண்ட இருக்கிறத பிடுங்கிட்டு போயிட்டு தான் சாப்பிடுமே தவிர அது கொண்டாந்து கொடுக்குற பழக்கம் இல்லை. அப்போ நான் காகங்களுக்கு கட்டளை எடுக்க. ஏற்கனவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் போட்டார். யாருக்கு ஆர்டரு? காகத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. சாயங்காலமும் காலையிலையும் எலியாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுக்கணும்? ஒருத்தர் போய் அப்பம் எடுத்து போகணும், ஒருத்தர் என்ன பண்ணணும்? இறைச்சி தொட்டுக்கத்துக்கு இறைச்சி எடுத்து போகணும். இது காகத்துக்கு கட்டளை. அடுத்த நாள் மாலையில் அதே மாதிரி காலையில் கொண்டு மாதிரி அப்பமும் இறைச்சியும் கொண்டு போகணும். இதை நம்பி ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு போன்னு வச்சுக்க யோசிக்கிறார் அவர். சரி, கர்த்தர் சொன்னது கொஞ்சம் தப்பாக எனக்கு புரியுது. அவர் யோர்தான் என்று சொல்வதற்கு பதிலாக கேரித் என்று சொல்லிவிட்டார். யோர்தானில் தான் தண்ணி கிடைக்கும், ஆகவே நான் எங்கே போய் தங்க போகிறேன்? யோர்தானில் போய் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோர்தானில் போய் அவர் தங்கி இருந்தார் என்றால் என்ன நடக்கும்? தண்ணி கிடைச்சிருக்கும், என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. ஏன்? காகங்கள் தப்பத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போயிருக்கோம்? கேரித்தாட்டண்டைக்கு போயிருக்கோம். இறைச்சி எடுத்துக்கொண்டு கேரித்தாட்டண்டை போயிருக்கோம். இவர் என்னது காகத்தை அனுப்புறேன்னு சொன்னாரே, காகம் வரலையே அப்படி என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கலாமே தவிர அவர் அப்பத்தையும் பார்க்க முடியாது, இறைச்சியும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் சொன்னபடி செய்யின்னு சொன்னது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எலியாவை பார்த்து சொன்னார், நீ கேரித்தாட்டண்டைக்கு போ அப்படின்னா அவர் கேரித்தாட்டண்டைக்கு போயிட்டார். காகங்களுக்கு கட்டளையிடுவனார். காகங்கள் அப்பத்தை கொண்டு வந்தது, இறைச்சியை கொண்டு வந்தது. அந்த தண்ணீர் வற்றும் வரையிலும் அந்த காகங்கள் அவரை போஷித்தது, அவர் போஷிக்கப்பட்டார். அப்போ பாருங்க, எலியா சற்று தன்னுடைய சிந்தனையை யோசித்து கொஞ்சம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று சொல்லி தான் இப்படி சொல்லாதபடி மாற்றி சொல்லிவிட்டாரோ என்று சொல்லி அவருடைய யோசனையை சற்று இதில் புகுத்துவார் என்றால் என்ன நடந்திருக்கும்? அவருக்கு தேவையான ஆகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அவருக்கு தேவையான இறைச்சி கிடைக்காமல் இருக்கலாம், அவர் ஏமாந்து போயிருப்பார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்போது மாத்திரமே நம்முடைய குடும்பம், நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதனோடு கூட நான் மற்ற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 3 சம்பவங்களை நான் இப்போ உங்களுக்கு விலைக்கு சொன்னேன். கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் கேட்டாங்க, தண்ணியை மட்டும் போய் கொடுங்கன்னாரு. இதையோனை பார்த்துட்டு போருக்கு போன்னு சொல்லிவிட்டு வந்த படையெல்லாம் நீக்கிட்டு வெறும் 300 போன்னு சொல்கிறாரு. எலியாவை பார்த்துட்டு நீ கேரித்தண்டைக்கு போ, காகங்கள் உனக்கு ஆகாரம் கொடுக்குன்றாரு. இந்த சிந்தனைகளை பார்க்கும் பொழுது இது உலகத்தின் பார்வைக்கு சரியில்லாத போது பைத்தியக்காரதனமாய் தோன்றுகிறது போல் இருக்கிறது. ஆனால் அதை செய்த பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை அவங்க என்ன பண்ணாங்க? அடைந்தார்கள். கானாவூரினுடைய குறைவினானது கிதியோன் வெற்றி பெற்றார். எலியா வந்து கர்த்தரால் போஷிக்கப்பட்டார், அவர் செய்தபடி. இப்போ இங்கே ஒரு சம்பவத்தை இதனோடு கூட நான் கலந்து விழுகிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். இன்றைக்கி நம்ம போய் சுவிசேஷம் சொல்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இன்றைக்கி சுவிசேஷத்தை சொல்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அது எப்படிங்க? 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் சிந்தன ரத்தம் மனுஷனுடைய பாவங்களை எப்படி நீக்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆதாம் முதற்கொண்டு அவருடைய வருகை பரியந்தமான எல்லாருடைய பாவங்களை நீக்குமா? அதைத்தாங்க
கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அது கெட்டு போக்கிறவர்களுக்கு எப்படி நினைக்குது? பைத்தியம். இது என்ன பைத்தியக்காரதனமே யோசனை? 2000 வருஷத்துக்கு முன்னால் செத்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்க முடியுமா? ஆனால் அதே நேரத்தில் அந்த வார்த்தையானது அதை நம்புகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அவர் நம்முடைய பாவத்தை நீக்க ரட்சிப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? சம்பாதித்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது, உபாகமத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமத்தில். ஆனால் அதே நேரத்தில் கலாத்தியரில் 3:13 சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட சபிக்கவன் என்ற சொல்லி வார்த்தையை மாற்றும்படியாக தேவன் தாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க மாண்டாரு? மரத்திலே தூக்கப்பட்டு சாபத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வாதமாக மாற்றினார். அதாவது நான் இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சில காரியங்கள் உலகத்தின் மக்களுக்கு எப்படி தெரிகிறது? பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லுகிற காரியங்கள் அவர்களுக்கு எப்படி தோன்றுகிறது? பைத்தியமா தோன்றுறது. அது எப்படி? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை நீக்க முடியும். 2000 வருஷத்துக்கு முன்னால மரித்தாரே, அதுக்கு முன்னால எத்தனை பேர் சிலுவையில் மரித்தாங்களே, அந்த ரத்தம் மட்டும் எப்படி மனுஷனுடைய பாவத்தை போக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் அதை சொல்லுகிறபடி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அதனால என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கிறது. அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். இது பைத்தியமான ஒரு காரியம். இது உலகத்தின் காரியங்களோடு இது என்ன பண்ணல, ஒத்து வரல, சரியா இல்லை என்று சொல்லி சுய சிந்தனையினாலே தங்களுடைய மன விருப்பத்தின்படி இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்கும், இது நான் ஒத்துக்கலாம் என்று சொல்லி தங்களுக்கு விருப்பமானபடி யோசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடி மனுஷன் என்ன பண்ணுறான்? கைவிடப்படுகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே வேதம் இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சில ஆலோசனைகளை நம்முடைய வேத புத்தகம் நமக்கு கையில் கொடுத்திருக்கிறது. அவைகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களில் இதை செய், இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ இதை செய் என்று சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை சந்தேகப்பட்டு இது அறிவு சார்ந்ததாக இல்லை, விஞ்ஞான உலகத்துக்கு ஏற்றதா இல்லை, இது வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளை அதில் புகுந்துவோம் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. விசேஷமாய் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ரட்சிப்பை சம்பாதிக்க முடியும் என்று சொல்ல காரியத்தை நீ பைத்தியம் என்று சொல்லுவாய் என்று சொன்னால் உன்னால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ அதை நம்பித்தானாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நீ நம்புவாய் என்றால், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் என் பாவத்தை கழுவும் என்று நீ நம்புவாய் என்றால் ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். அதை பைத்தியம் என்று எண்ணி ஒதுக்கி விடாதபடி, உன் சிந்தனையினால் அதை தள்ளி விடாதபடி அதை ரட்சிப்பாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். எங்கள் அன்பாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைப்படி சொல்லுகிறவர்கள் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறபடி நீர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நன்றாக இருக்க, சுகமாக இருக்க, சமாதானமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, குறைவுகள் நீங்கி இருக்க, எங்கள் பாவங்கள் கழுவப்பட நீர் எந்தை செய்யும்படி சொல்லுகிறீரோ அதை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். துதிகர மகிமை யாவற்றும் மக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டு செய்கிற நல்ல பிதாவே. ஆமென்.